சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023 முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள். கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டு கால அளவுங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு வருடம் 6 மாதம் வரை அவரோட கால அளவு பார்த்தீங்கன்னா, கேது பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகிறார் என்று கேட்டோம்னாக்கா, ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை 11ஆம் பார்வையாகும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார், உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார். ஓகேங்களா? தாயார் வழி தோஷத்தையும் சுட்டி காட்டுவார். ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா புத்திர தோஷம், நாகதோஷம், முன்னோர்கள் தோஷம், தாய் வழி தோஷம், காலசர்ப்ப தோஷம் சுட்டி காட்டுவார். அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சக்காரகன், ஞானக்காரகன் என்பார்கள். எதுலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்டப்பெல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து, மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க. ஓகேங்களா? நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய், இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா, நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாகி மோட்சக்காரனாகி கேது பகவான் தாங்க. இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை 11ஆம் பார்வைன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே. ஆனால் இவரோட தன்மைகள், நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமாக கேட்டோம்னாக்கா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார், தன்மையை உணரச் செய்வார். நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருங்கிறது நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்காரத்தை தொட போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு, ஒரு மூலிகை பொருட்கள், ஒரு ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், சித்தர்கள் வழிபாடு, அப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க. இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால தாங்க அறிய முடியும். அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகிரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும், ஓகேங்களா, அந்த வேர்களும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது பகவான் மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க. அதே மாதிரி ஒருத்தர் அருள் வாக்கு சொல்கிறான் அப்படின்னாக்கா அது கேது பகவானோட அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தர் அருள் வாக்கு சொல்ல முடியாது. அவனோட முன்கருமா அவன் யார் என்ன ஏது ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது பகவானுடைய ஒரு ஆற்றலும் அவர் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது பகவான் சொல்லியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது, பஞ்சு சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது பகவானுக்கு உண்டான ஒரு வழிமுறைங்க. அதே ஒரு பாரம்பரியம், அதே பாரம்பரியம் வந்து ஒரு வைத்தியம் பண்ணுறது, பாரம்பரிய மூலிகை வைத்தியசாலை நடத்துறது, ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்ட இனம் திருமணம், இனவுட்ட இனம் ஒரு பழக்க வழக்கம், ஒரு அந்நிய உண்ணியத்தை அதிகப்படுத்துவாருங்க. கேது பகவான் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து கன்னி ராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு மேச ராசின்னு வச்சுக்கிங்க. அப்போ மேச ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 6இல் கேது பயணிக்கிறார், அதுக்கு என்ன பலன், இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்கக்கூடியதான் இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா? அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு, நீச்ச வீடு குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க. ஓகேங்களா? ரைட். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பத்தாது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கன்னிலக்கண கன்னிராசி நேர்களே, கேது பகவான் இப்பொழுது உங்கள் ராசி லக்கணத்தில் கண்ணில் பயணிப்பதால் உங்களுக்கு அதாவது தடை தாமதங்கள், பற்றற்ற நிலை இதெல்லாம் வருங்கிறது நிறையா சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காலப்புருஷனுக்கு அது 6ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ 6ஆம் இடத்தை வந்து கேது போகிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தோஷத்தை நீங்கள் என்ன பரிகாரம் நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது விவசாய பூமி இருக்குது பார்த்தீங்களா, பசுமையான பூமி, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இந்த நெல் விதைக்கிறது, இந்த காய்கறிகள் இதெல்லாம் விதைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பஞ்சு மரம் நூல் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள ஒரு ஆலயத்தில் ஒரு ராகு விநாயகர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பல வண்ண திரி போட்டு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளு அதில் போட்டு தீபம் போட்டு வந்தால் போதுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த பிரச்சனையும் வராது, எந்த தடத்தாமல் பிரமாதமாக இருப்பீங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2க்கு 12 போயிட்டுருக்கார், 2ஆம் படத்துக்கு 12க்கு போயிட்டுருக்கார். 12 போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தேவையில்லாத விரையும், தேவையில்லாத செலவு, தேவையில்லாத முடக்கல் குடும்பத்தெல்லாம் வருங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படின்னாக்கா இது 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 பார்த்தீங்கன்னா அதாவது கடைவீதி, அதாவது வியாபாரம் ஸ்தலத்தில் உள்ள, அதாவது ராகுகேது விநாயகர் அல்லது பெருமாள் ஆலயம் அல்லது முருகர் ஆலயம், சிவன் ஆலயம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆலயத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆலயத்தில் உள்ள ராகுகேது விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் தீபம் போட்டு வர்றது. பல வண்ண ஆடை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பல வண்ண ஆடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்து ராகுகேது விநாயகர்களுக்கு நீங்கள் சாத்துறது. அது மாதிரி சாத்தினாவே உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுபட்சமாக இருக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சால் குடும்பத்தில் ஒரு நபராவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு முடிதானம் கொடுங்க. ஓகேங்களா. ஒரு முருகர் ஆலயத்துக்கோ, ஓகேங்களா, ஒரு பெருமாள் ஆலயத்துக்கோ, ஒரு சிவன் ஆலயத்துக்கோ நீங்கள் வந்து முடிதானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக 100% உங்களுக்கு பேசும். அதே மாதிரி அந்த மாதிரி கடைவீதி உள்ள ஆலயத்தில் உள்ள அந்த ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் முடிதானம் கொடுத்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3க்கு 11 இருக்கார். ஓகேங்களா. அப்போ அந்த 3ல் 11 இருக்கிறாருன்னா நம்ம எடுக்கிற முயற்சி பூரா பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, நம்மளுக்கெல்லாம் லாபத்தை கொடுப்பார். பெருசாக நம்ம தடங்கள் பண்ண மாட்டோம், எடுக்கிற முயற்சி. ஆனால் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரி நண்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எடுக்கிற முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 10 போயிட்டுருக்கார். ஓகேங்களா. அப்போ 4க்கு 10 போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீடு வண்டி வாகனமாக இருக்கட்டும், நம்மளோட உடல் பாகமாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம தாயாருக்காக இருக்கட்டும், எல்லாம் பார்த்து நம்ம அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கிற ஒரு ஆலயத்தில், ஓகேங்களா, இருக்கிற ராகு விநாயகர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாம் போய் ஒரு அபிஷேகம் கொடுக்கறது, அந்த ராகு எம்மகன் நேரத்தில் தீபம் போடுறது, இந்த மாதிரி போடும்போது அது பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வணங்கின அதே அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜையில் வச்சு வழிபடுறது. அது வழிபட்டாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுகபோகம் கிடைக்கும், படிக்க நல்ல கல்வி கிடைக்கும், அதை படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், பேர் புகழ் பட்டம் கிடைக்கும், அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோயிலில் உங்கள் அதிர்ஷ்டம் யானை இருக்குது, பெருமாள் கோயில் யானை இருக்குது, இப்போ விநாயகர் கோயில் யானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதோட சாணத்தை கொண்டு வந்து வீட்டில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து தீபாரந்தனை காட்டிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அப்படியே அதெல்லாம் ஞானத்தை கொடுத்து ஆற்றலை கொடுத்து சிறப்பாக உங்களை வழிநடத்தி கொண்டு போவார். ஓகேங்களா. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9க்கு 5க்கு அவர் 9 இருக்கார். ஓகேங்களா. ஓகேங்களா. 5 அவங்க 5ஆம் பாவத்துக்கு 9ஆம் இடத்துல கேது பாவம் பயணிச்சிருக்கார் கோச்சாரத்தில். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் எப்படி அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்க மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்குங்க. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட குலதெய்வங்களை போய் குழந்தைங்களுக்கு முடி கொடுக்கறது. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம தந்தையராகி நாமளும் ஒரு முடி எடுத்துக்கிறது. ஓகேங்களா. அப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அல்லது குலதெய்வங்களுக்கு போக முடியலைங்க, எங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா சேரும் சகுதியும் கொண்ட, ஓகேங்களா, ஒரு காவல் தெய்வம் கோயில், ஓகேங்களா, அதே பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கோயில், ஒரு பெருமாள் கோயில், ஒரு சிவன் ஆலயம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆலயத்தில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு முடி காணி கொடுக்குறது. ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அரசியல் இருக்கிறோம், ஒரு கலைத்துறையில் இருக்கிறோம், ஒரு சினிமா துறையில் இருக்கிறோம், ஹோட்டல் துறையில் இருக்கிறோம், ஒரு அழகு வடிஞ்ச ஒரு அமைப்பில் இருக்கிறோம், ஒரு மந்திர உற்சாகரம் ஜோதிடம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்களாம் இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சிறப்பான அம்சத்தை அவங்க பெறுவாங்க. ஓகேங்களா. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுனாக்கா குலதெய்வம் பூர்வீகத்தில் உள்ள அங்கே சுற்றி புறத்தில் உள்ள, ஓகேங்களா, ஒரு யானை கரெக்டாவது யானை இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிவனாலயம், முருகராலயம், பெருமாளாலயம் இந்த மாதிரி இடங்களில் நம்மளுக்கு இருந்தால் அதோட சாணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார் பிடிச்சி வச்சு மூலிகை சாம்பிராணி காட்டுறதும் ஓகே. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை காய வச்சு நிழலில் காய வச்சு அது நல்லா காய்ச்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை சாம்பிராணி யூஸ் பண்ணி மூலிகளை யூஸ் பண்ணி நம்ம வீடு பூரா காட்டணும்னா அது மெயினாக நம்ம குழந்தைங்களுக்கு காட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சத்தோடு இருக்கும். குலதெய்வம் நல்ல சிறப்பான வழிமுறை கொடுப்பாங்க, நல்லா கேது நல்லா ஆற்றலோடு உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பார். ஓகேங்களா. அதை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அனைத்து செயல்பாடும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6க்கு அவர் 8ஆம் இடத்துல போயிட்டுருக்கார். ஓகேங்களா. அப்போ 6க்கு 8ஆம் இடத்துல போகிறது பார்த்தீங்கன்னா கேது போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு விஷயம் தாங்க. அப்போ 6க்கு 8ல் போகிறாருனாக்கா அப்போ அந்த 6 பெருசாக ஒன்று கெடுக்க மாட்டார். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கடனாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், வம்பாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், நம்மளுக்கு பெருசாக இயற்கையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவம் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்காதுங்க. ஓகேங்களா. அப்போ தாய் மாமா மூலியமாவோ, வளர்த்தாய் மூலியமாவோ, பங்காளி மூலியமாவோ ஏதோ சண்டை சச்சரவுகள் அதிகம் வரதுக்கூட வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்படி மீறி நம்மளுக்கு சண்டைகள் வருது, பிரச்சனை வருது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா ராகுகேது கலசம் வச்சு ராகுகேது கலசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நடுவில்
ஓகேங்களா. அந்த சாணம், அதாவது யானை சாணத்தில் வந்து விநாயகர் செஞ்சு அந்த விநாயகர் வந்து தீபம் வந்து காட்டிட்டு வந்து அது தினசரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை கொண்டு ராகு யமகண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே அருகாமையில் உள்ள அந்த முருகர் கோயிலையோ ஒரு சிவன் கோயிலையோ இருக்கிற ராகு விநாயகர் கொண்டு அந்த கலசத்தை தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க. சிறப்பாக இருக்குது. எந்த தொல்லை எந்த அக்கபோர் எந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7க்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திருமண தடை ஏற்படுத்துவார், திருமண தடை ஏற்படுத்துவார். அப்போ கலப்பு திருமணமாக இருந்தால் பிரச்சனை இருக்காதுங்க. வயதில் முதுமையான கல்யாணமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இல்லைங்க இளமையாக தான் திருமணம் தடையாகுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த ஓடுற ஆற்றங்கரை இல்லை கடல் பகுதி இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாய்க்கால் பகுதி இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் உள்ள ராகு விநாயகர் வழிபாடு, முருகர் வழிபாடு, சிவன் பெருமாள் கோயில் உள்ள ராகு விநாயகர் வழிபாடு. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா மூதாட்டி, அதாவது மூதாட்டி சுமங்கலிங்க. ஓகேங்களா. இப்போ அவங்கள வச்சு நான் ஒரு பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மஞ்சள் கயிறு சுமங்கலி கயிறு வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கயிறு நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பு ஒரு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ நீ எங்கே தானம் கொடுக்கணும், அதாவது இந்த மாதிரி ஆலயத்தில் போய் தானம் கொடுக்கணும், இல்லை ஆலயத்தை படைச்சு கொண்டாந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி. ஓகேங்களா. தோஷ நிவர்த்தி ஆகி உங்களுக்கு உண்டான ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இது செஞ்சு அதே மாதிரி கூட்டு தொழிலாக இருக்கட்டும். ஓகேங்களா. இல்லை ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு, இப்போ எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இது என்ன பண்ணும் உங்கள் மனைவி கையால் நான் சொன்னது அப்படி திருப்பி செஞ்சுக்கிங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 6ல் இருக்கார். ஓகேங்களா. அப்போ 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கோர்ட்டு விஷயமா ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு இன்சூரன்ஸ் அடிப்பட்ட இன்சூரன்ஸ் பண்ண கோர்ட்டில் பிரச்சனை நடக்குது. ஓகேங்களா. ரொம்ப நாள் பிரச்சனை முடியாமல் இருக்குது. அதனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கரடுமுரடாக இருக்கிற ஒரு முருகர் ஆலயம், சிவன் ஆலயம், கரடுமுரடாக இருக்கிற பாதையில் இருக்கிற ராகு விநாயகருக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நாம் அந்த கொல்லும் துவரம் பருப்பு கலந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் ராகு யமகண்ட நேரத்தில் தீபம் போட்டு வரணுங்க. தீபம் போட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக கயிறு வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு சிறப்பான அம்சம் நல்ல சிறப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து நல்லா வழிமுறை நல்ல வழிபடுத்துவார். சிறப்பாக நீங்கள் நினச்சி நடக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கு 5ல் இருக்கார். ஓகேங்களா. அப்போ 9ஆம் இடத்துக்கு 5ல் இருக்கிறாருனாக்கா இப்போ தந்தையாராக இருக்கிறீங்க, இல்லை ஊருக்குள்ள பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க, தர்மகர்த்தா காரியகர்த்தா இருக்கிறீங்க, இந்த நாளுக்கு பூரா பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ கோயிலுக்கு மெயினாக போயிட்டு வரும். குலதெய்வ கோயில் உள்ள ராகு விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீ வழிபாடு பண்ணுறதும். ஓகேங்களா. அந்த ஊர் புறத்தில் இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னாக்கா யானை சாணி எடுத்து வந்து நம்ம வந்து இந்த நிழலில் காய வச்சு நம்ம வந்து மூலிகை சாம்பிராணி சேர்த்து மூலிகை சேர்த்து எல்லாம் ஊடு கூட காட்டுறது இதெல்லாம் பண்ண நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து யானை படம் இல்லை விநாயகர் படம் நீங்கள் தானம் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தர்ம காரியம், இந்த மாதிரி கோயில் காரியம், தர்மகர்த்த காரியகர்த்த இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, ஈடுபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த யானை படமும் விநாயகர் படம் கொண்டு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். கேது பகவான் நல்ல ஞானத்தையும் நல்ல மோட்சத்தையும் நல்ல ஒரு சிறப்பையும் கொடுப்பார், எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே அருகாமையில் உள்ள சித்திர வழிபாடு, ஜீவசமாதி இந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆலயத்துக்கு போய் அங்கே என்ன ஜீவசமாதி அதோ ஒரு ஃபோட்டோவோ இல்லை அவங்க ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு விற்றாலும் சரிங்க, அதை வாங்கி நீங்கள் எல்லாம் தானம் கொடுக்குறது. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம், நல்ல பூர்வீக பாக்கியம் நல்ல சிறப்பாக இருக்குங்க. நல்லா எந்த ஒரு பிரச்சனை எந்த குறைபாடுல சிறப்பாக நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10க்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தொழில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்மளுக்கு எப்படி தான் தொழில் நம்ம பண்ணாலும் பிடிச்சாலுமேங்க அதாவது சின்ன பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. இயற்கை வள சம்மந்தப்பட்டது பூரா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறது, கனரக வாகனம் யூஸ் பண்ணுறது, ஜாதி விட்டு ஜாதி நபர்கிட்ட நம்ம வந்து தொழில் பண்ணுறது. ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேற்கு திசையாக இருக்கிற ஒரு ஆலயத்தை முருகர் ஆலயம், சிவன் ஆலயமாக இருக்கட்டும், விநாயகர் ஆலயமாக இருக்கட்டும், அதாவது தனிப்பட்ட ராகு விநாயகர் ஆலயம் இல்லைன்னா வந்து அதுக்குள்ள அதாவது முருகர் கோயில், பெருமாள் கோயில், சிவன் கோயில் உள்ள ராகு விநாயகர் இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி ராகு விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா மூலிகை பூஜை கொடுக்குறதுங்க. ஓகேங்களா. மூலிகை சாம்பிராணி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அதை குபேர மூலையில் உள்ள அந்த ஆலயத்தில் உள்ள குபேர மூலையில் உள்ள கணபதியோ விநாயகரோ முதல்ல விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணி காட்டுறது. ஓகேங்களா. அவர் அருமுள் வைக்கிறது
ஓகேங்களா. இல்லை அங்கே அவருக்கு மணி தொங்குதுன்னா மணி கயிறு வாங்கி கொடுக்குறது, இதை நீ பண்ணிட்டு வந்தால் போதுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. இது நீ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று தாயரோட போகிறது நல்லது, இல்லை வண்டி வண்டி வாகனத்தை போகிறது கொஞ்சம் நல்லதுங்க. ஓகேங்களா. அது நடப்பயணம் இது ஆகாது. வண்டி வாகனத்தை நீ சொகுசாக தான் நீ போய் தான் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அது பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ 11க்கு 3 இருக்கார். ஓகேங்களா. அப்போ 11ல் 3 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல லாபகரமும் அதே மாதிரி மூத்த சகோ நண்பர்கள் 2ஆம் தாரம் இவங்க மூலியம் லாபத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக ஒன்று கெடுக்க மாட்டாருங்க. நல்ல அமைப்பு தான் கொடுப்பார். இதுக்கு எந்த பரிகாரம் தேவையில்லை. ஓகேங்களா. நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் யானையோட முடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோதிரம் செஞ்சு ஒரு சில தானம் கொடுத்தீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையும் நல்லபடியாக சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துக்கு 2ல் அதாவது 12ஆம் இடத்துக்கு 2ல் போயிட்டுருக்கார். ஓகேங்களா. ரைட். ஓகே. 12வது 2ல் போகிறாரு அப்படின்னாக்கா நம்ம வந்து தூரத்து பயணத்து மூலிமா நம்ம லாபம் சம்பாதிச்சிருக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம், உயர்கல்வி படிக்கிறோம், வெளிநாட்டில் வேலை செய்கிறோம், ஃபாரினில் வேலை செய்கிறோம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நம்ம பணம் அனுப்புறது ஒரு வருவாய் எல்லாம் உங்களுக்கு தடை தாமதத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. ஓகேங்களா. அது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று குலதெய்வம் கோயில் உள்ள சிவன் ஆலயத்தில் உள்ள ராகு விநாயகருக்கு. ஓகேங்களா. நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட அபிஷேகம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராகுகண்ட யமகண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெல்லமும் அதாவது சிவப்பு துணியை விரிச்சிங்க, அதில் விளக்கு அது மாதிரி வச்சு விளக்கில் பார்த்து நெய் ஊற்றி வெல்லம் போட்டு நம்ம தீபம் போடணுங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் நடக்க வச்சுங்க, அதெல்லாம் கலந்துட்டு நம்ம ஒரு முன்னோடி செஞ்சோம்னாக்கா இந்த மாதிரி துறையில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெட்டில் நோயாளி இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு வராது. நல்லா இருக்கிறவங்க நோயாளிக்கு உதவி பண்ண இன்னும் நல்லா ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்குங்க. பயிற்சி போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.